நிச்சயமாய் தேவனை குறித்து தன் இருதயத்திலே வெளிப்பாடு பெற்றான். அந்த வெளிப்பாடுதான் அவன் நோயில் இருக்கும் பொழுது, துன்பங்களில் இருக்கும் பொழுது, யுத்தங்கள் செய்யும் பொழுது, ஆபத்து வரும் பொழுது, எதிரிகள் அவனை சூழும் பொழுதெல்லாம் மிக இலகுவாக அவர்களை மேற்கொண்டு ஜெயத்தை எடுத்தான். அதே அதிசயம் புதிய ஏற்பாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்கோ அதிசயமாக ஆவியானவரை பெற்றுக்கொண்டோம், அவருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டோம். இயேசு கிறிஸ்துவினாலே புது சிருஷ்டியாக்கப்பட்டிருக்கிறோம். எனவே எங்களுக்கு அதிகாரம் கூட. ஆனாலும் வெளிப்பாடு இல்லாததினாலே அநேகர் அழிந்து போகிறார்கள். உங்களுக்கு இந்த நாளிலே ஆவியானவருடைய வெளிப்பாடு இயேசுவை குறித்து வரும்படியாக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை உதவி செய்யும். 144வது சங்கீதத்தில் 2வது வசனம், அவர் என் தயாபரரும் என் கோட்டையும் என் உயர்ந்த அடைக்கலமும் என்னை விடுவிக்கிறவரும் என் கேடகமும் நான் நம்பினவரும் என் ஜனங்களை எனக்கு கீழ்ப்படுத்துகிறவருமாயிருக்கிறார். உங்களுக்குள்ளே தேவன் வந்து தங்கி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் உங்களை உற்சாகப்படுத்தி உங்கள் ஆவியிலே வாசம் பண்ணுகிறார். எனவேதான் பூமியில் இருக்கிற எல்லா காரியங்களையும் மேற்கொள்ளத்தக்கதாக இந்த நாளிலே ஆவியானவரிடத்திலே இயேசு கிறிஸ்து உங்களுக்கு எப்படி இருக்கிறார் என்பதை வெளிப்பாடாய் பெற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்கள் உள்ளத்திலே ஆவியிலே வெளிப்பாடு கொடுக்கும் பொழுது எந்த ஒரு துன்பத்தையும் எந்த ஒரு சூழலையும் மிக இலகுவாக உங்களுக்கு மேற்கொள்ள முடியும். அந்த அதிசய தேவன் தன்னுடைய வார்த்தையினாலே இந்த நாளிலே சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்குள் இருக்கிற நீங்கள் புது சிருஷ்டியாய் இருக்கிறீர்கள். எனவே அநேக நன்மைகளை, ஆசீர்வாதங்களை உங்களுக்கு அனுபவிக்க முடியும் என்று. God bless you.